சென்னை தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய வார்த்தைகள் இருக்குது, டச் இருக்குது, பெர்ஷியன் இருக்குது, அரபியன் இருக்குது, மலேசியன் வேர்ட்ஸ் இருக்குது, சரியா? அப்புறம் இங்கிலீஷும் இருக்குது. இது போக தமிழ் இருக்குது. ஏன்னா இத்தனை வார்த்தையும் தேவைப்படுது உங்களுக்கு. அது சொல்கிறதே சீனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஜீன்னு சொல்ல மாட்டாங்க, சீனி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் எப்படி அங்கே வந்தது? இதெல்லாமே ஹிந்தி வார்த்தை. சீனி, கம்மி, நல்லி, இதெல்லாமே ஹிந்தி வேர்ட்ஸ். ஹிந்தி வார்த்தைகள் எப்படி திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே போய் உள்ளே ஊடுருச்சு, சம்மந்தமே இல்லாமல். அது எந்த பார்டர்லையும் இல்லை. மிளகான்றதே ஒன்று கிடையவே கிடையாது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே கிடையாது. தென் அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்குன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு காய் ஒன்று இருக்குது, அது பெல் மாதிரி இருக்குது. அதை கடிச்சு பார்த்தா பெப்பர் மாதிரியே காரமாக இருக்குது அப்படின்னு ஸ்பெயின்காரன் கண்டுபிடிக்கிறான். அதனால தான் அதுக்கு பேரே பெல் பெப்பர்னு பேர் வைக்கிறான். மிளகாக்கு ஒரிஜினல் பேர் பெல் பெப்பர் தான் அவனுக்கு வச்ச பேர். மெட்ராஸ் தமிழ் அப்படின்னு சொன்னாலே அது கலீஜு அப்படின்னு சொல்லிடுறது அவங்க பாஷையிலே. கலீஜுன்றதே தமிழ் அந்த இதில் உள்ள வார்த்தை தான். கலீஜுனா வேற ஒன்றும் கிடையாது. பாரசீகத்தில் அழுக்குன்னு அர்த்தம். சோக்காலி அப்படிங்கிறது பாரசீக வேர்டு, சரியா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய வரலாற்று பக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வரலாற்று பக்கம் நிகழ்ச்சியில் நிறைய வரலாறுகள்லாம் பேசியிருக்கோம். இந்த வரலாறு கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கே கொஞ்சம் இது எப்படி மாறுச்சு, எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. பொதுவாகவே நம்ம வடநாட்டிலேருந்து வரவங்களை வடநாட்டு இளைஞர்கள், வடநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு பொதுவாக அவங்கள வடநாட்டவர்கள் தான் தெரியும். அவங்களே பார்த்திங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், அந்த மாதிரி அஸ்ஸாம், குஜராத் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த மொழின்றது வேறு இதுவாக இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹிந்திக்காரங்க அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி மற்ற இதுலேருந்து வரவங்களும் இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு தான் நம்மளை தெரியும். அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலேயே நம்ம இவ்வளோ இருக்கோம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அப்படின்னு இவ்வளோ பிரிஞ்சு இருக்கும்போது இந்த மொழி அப்படின்னு ஒன்று இருக்கும். வட்டார வழக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டால் சென்னை தமிழ்னு ஒன்று இருக்கும். மதுரை எடுத்துக்கிட்டால் மதுரை தமிழ்னு ஒன்று இருக்கும். திருநெல்வேலிக்குன்னு ஒரு தமிழ் இருக்கும். கொங்கு தமிழ்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் எடுத்தால் கொங்கு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இப்படி பிரியுது? தமிழ்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டி எப்படி வந்துச்சு? அதுவும் குறிப்பாக கொங்கு தமிழ்ன்றதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. மதுரை தமிழுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய தமிழுக்குமே சிறப்பு இருக்குது. தமிழ்னாலே சிறப்பு தான், அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த சென்னை தமிழ் அதுக்குமே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னும் போது இது எப்படி பிரியுது? எப்படி பார்க்கலாம் இதை நம்ம? இதுக்கு எதுவும் வரலாறு இருக்கா இப்படி பிரிஞ்சதுக்கு? கண்டிப்பாக இருக்குது. அதாவது கால ஓட்டம் அப்படிங்கிறது ஒன்று, சமூக கலப்பு அப்படின்னு ஒன்று, சமூகம் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள், இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் இந்த மொழியில் வட்டார வழக்கு அப்படிங்கிறது உருவாகக்கூடியதான காரணம். இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே தமிழ் தான். அதில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மற்றும் வட இந்திய சொற்களை நீக்கிட்டிங்கன்னா எல்லாமே பிளெயினாக தமிழாக தான் இருக்கும். இப்போ குக்கல்னு ஒரு வார்த்தை இருக்குது. குக்கல் அப்படின்னா நாயின்னு அர்த்தம். ஓகே. இது பழைய இலக்கியத்தில் நாய்க்கு குக்கல்ன்ற வார்த்தையும் இருக்குது. இப்போ அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க? செப்பண்டி அப்படின்றாங்க. ஆமாம், செப்புன்றது தமிழ் தானே. செப்புன்றது தமிழ் தான். அதே மாதிரி மலையாளத்தில் எடா பரடா அப்படின்றாங்க. பறைதல் அப்படிங்கிறது உரைத்தல் அப்படிங்கிற அர்த்தம் தான். அதுவும் தமிழ் தான். அந்த ஒரு வார்த்தையிலே எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி, அதாவது வேறு மொழிகளாகவே அது போயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில்னு எடுத்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அங்கேயே பிறந்து வளர்ந்து கல்லூரி படிப்பு வர முடித்த ஒருத்தர், அதே போலவே நம்ம தண்டையார்பேட்டையிலே பிறந்து அங்கேயே பிறந்து வளர்ந்து கல்லூரியெலாம் முடித்து டிகிரிலாம் முடித்த ஒருத்தர். ஸோ 2 பேரும் யார் நம்மளை பொறுத்தவரை? 2 பேரும் தமிழர்கள், 2 பேரும் பட்டதாரிகள். இவங்க 2 பேரையும் ஒரு நாள் சந்திக்க விட்டு இந்த ரூமில் தனியாக விட்டீங்கன்னு வச்சிங்களேன், இவர் சொல்கிறது அவருக்கு புரியாது, அவர் சொல்கிறது இவருக்கு புரியாது, ஒன்றுமே புரியாது, சுத்தமாகவே புரியாது. ஏன்னா அந்த வட்டார வழக்குன்றது அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. நம்மெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, கக்கூஸ்னு ஏன் சொல்கிறேன்? நிறைய பேர் கக்கூஸ்னா தமிழ் வார்த்தைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஏன் அசிங்கமாக கக்கூஸ்ன்னு சொல்கிறேன்? டாய்லெட், ரெஸ்ட் ரூம்,
இப்போ டாய்லெட் கூட இதாகிடுச்சு, ரெஸ்ட் ரூம். அங்கே போய் நான் ரெஸ்ட் ஆட எடுக்க போகிறேன். சரி ஏதோ ஒரு டீசெண்டாக வச்சுக்கிறீங்க. இல்லை ரெஸ்ட் ரூம்னா எதுக்குன்னா எங்கேயுமே ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், அங்கே போய் 2 நிமிஷம் நிற்கிறது ரெஸ்ட் ரூமாக மாறிடுச்சு. அது கக்கூஸ்ன்றது வந்து ஆக்சுவலாக தமிழ் வார்த்தை கிடையாது, அது வந்து டச்சு. கக்கா ஹவுஸ்ன்றது தான் அதோட பேர். உண்மையான பேர் கக்கா ஹவுஸ். சரியா? நம்ம கக்கா அப்படின்னா தமிழ் வார்த்தை நினைச்சு, கக்காவும் தமிழ் வார்த்தை கிடையாது. காக்கா தமிழ் வார்த்தையா? காக்கா தமிழ் வார்த்தை தான். கக்கா ஹவுஸ்ன்றது டச் வேர்டு. அது அதில் அதை மருவி தான் கக்கூஸ் ஆயிடுச்சு. லெட்ரின் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ரினும் ஒரிஜினல் சரியான வேர்டு கிடையாது, அது லேவட்ரி தான். ஆங்கில வார்த்தை லேவட்ரி. லேவட்ரி சுருங்கி லெட்ரின் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட ஒர்க் பண்ண கலீக்ஸ், அவங்கெல்லாம் அதுக்கு வந்து அந்த காலத்துலேயே வந்து நீங்கள்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க ரெஸ்ட் ரூம் அதெல்லாம். அவங்க வந்து அப்போவே வேறு வேர்டு யூஸ் பண்ணாங்க. பேசிட்டு இருக்கும்போது பால்ராஜ் கொஞ்சம் இருங்க, நான் டெல்லி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிடுவார். இவர் வந்து முகிலன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் லண்டன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேர். லண்டன்னா 2 பாத்ரூம், டெல்லினா 1 பாத்ரூம். நான் சொன்னது ஒரு 40 வருஷம் முன்னாடியே அவங்க இப்படிலாம் கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும், டீசெண்டான கோட் வேர்ட்ஸ். வீட்டில் போய் குழந்தைங்கள்ட்ட கேட்கும்போதே அதான் கேட்பாங்க, இப்போ என்னப்பா டெல்லி போகணுமா லண்டனா? டெல்லி தான்ப்பா. சரி போயிட்டு வா. லண்டன்னா கூட துறைக்கு போவாங்க அப்படி. ஸோ இது வந்து எப்போதுமே இந்த என்ன சொல்கிறது, கழிப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு பேசுகிறதுக்கே ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மட்டும் உலகம் பூரா எல்லாருமே இருக்காங்க. அதனால தானே இந்த ரெஸ்ட் ரூம்ன்ற வார்த்தையே வந்தது. ரெஸ்ட் ரூம் என்ன நம்மளாக கண்டுபிடிச்சோம், அது அங்கேருந்து திரும்ப வந்தது தானே. ஸோ இப்போ நம்ம சொன்னது வந்து இந்த கக்கூஸ் அப்படின்ற வார்த்தை வந்து முதல்ல பரவ ஆரம்பித்தது எங்கே பரவுது? தரங்கம்பாடியிலேருந்து பரவ ஆரம்பித்து அப்படியே மெட்ராஸ் பகுதிக்கு வந்துடுது. சரியா? அதே போல் அவங்க வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, நம்ம வார்த்தைகளும் அவங்க நிறைய எடுத்துருக்குறாங்க. நார்த் சென்னையில் போய் பாருங்கள், நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ என்ன ப்ராட்வே. ப்ராட்வே பக்கத்தில் ஹைகோர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்கும், அது பேர் வந்து பேங்க் ஷால் ஸ்ட்ரீட்னு போட்டிருப்பாங்க. பேங்க் ஷால் அது என்ன? பேங்க்கு ஓகே, ஷால் என்னது? மேலே போத்திக்கிறது. பேங்க்குக்கும் ஷாலுக்கும் என்னடா சம்மந்தம்? பேங்க் ஷால் ஸ்ட்ரீட்னு வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அந்த பேர் வந்து இங்கே மட்டும் இல்லை, கல்கட்டாலையும் இருக்குது. கல்கட்டாலையும் இது மாதிரி பேங்க் ஷால் ஸ்ட்ரீட்லாம் இருக்குது. அப்புறம் தான் அது என்னன்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு பேர் என்னென்னா பண்டகசாலைன்னு உள்ள தமிழ் பேர். அது பண்டகசாலை, அதாவது கொடவுன் வச்சுருக்கிற தெரு அப்படின்றது தான் பண்டகசாலை தெருன்றது தான். பின்னாடி அவங்க உச்சரிக்க முடியாமல் பேங்க் ஷால்னு மாறுது. நம்ம சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, அசிங்கமாக பேசுகிறான் பாரு, நாஸ்தா துணியா அப்படின்னு கேட்குறாங்க. நாஸ்தான்றது தமிழ் வேர்டு கிடையாது, அது பாரசீக சொல். பாரசீக சொல்ல நாஸ்டான்னா பிரேக்ஃபாஸ்ட்னு அர்த்தம். அப்போ மெட்ராஸில் இருக்கக்கூடிய தமிழ் வந்து இத்தனை வார்த்தைகள் உள்ளே இருக்கிறதுனா காரணம் என்னென்னா, இங்கே வந்து அதை வந்து நம்ம இவர் தான் பேசும்போது சொல்லுவார், பெரியார் தாசன் தான். எப்பா நீங்கள் மதுரை கோயம்புத்தூர் மாதிரி ஆள்லாம் நீங்கள் வந்து நிதானமாக பேசிட்டு விவசாயம் பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருப்பீங்க. நாங்கள்லாம் வியாபாரிங்கப்பா, பட்டுன்னு தான் பேச முடியும். பா வந்தியா குந்துக்கினியா கிளம்பு அப்படி தான் பேச முடியும். ஐயா வாருங்கள் அமருங்கள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. நாங்கள் வியாபாரம், ஃபாரினர்ஸ் கூட பயங்கர பிஸ்னஸாக வியாபாரம் நடக்குமா, பேச்சுக்கு ஷார்ட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெரியார் தாசன் அடிக்கடி சொல்லுவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வார்த்தைகளில் சென்னை தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய வார்த்தைகள் இருக்குது, டச் இருக்குது, பெர்ஷியன் இருக்குது, அரபியன் இருக்குது, மலேசியன் வேர்ட்ஸ் இருக்குது. சரியா? அப்புறம் இங்கிலீஷும் இருக்குது. இது போக தமிழ் இருக்குது. ஏன்னா இத்தனை வார்த்தையும் தேவைப்படுது உங்களுக்கு, இத்தனை வார்த்தையுமே தேவைப்படுது. ஒரு வெள்ளைக்காரர் இது வச்சுருக்காரு, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு இங்கிலீஷ்காரன் பாரிஸ் கார்னரில் ஒரு ஒயின் ஷாப் வச்சுருக்கிறாரு. நீங்கள் அங்கே போயிட்டு ஒயின் கொடுங்கன்னு கேட்டால் தான் தருவான். நீங்கள் அங்கே போய் திராட்சை மதுரசம் கொடுங்க அப்படின்னு நான் தமிழில் தான் பேசுவேன்னு அவனுக்கு தெரியாது. புரியுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தை வந்து உள்ளே வந்துடும். நீங்கள் போய் ஒயின் ஷாப்பில் போய் நான் சுத்தமாக தமிழ் பேசுகிறேன்னு ஒயின் கொடுங்க, திராட்சை மதுரசம், அப்புறம் பிராண்டிக்கு ஏதாவது ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி, ரம்முக்கு ஒன்று கண்டுபிடிச்சி, ஜின்னுக்கு ஒன்று கண்டுபிடிச்சி, ஒன்று தமிழ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வியாபாரம் நடக்குமா? பிஸ்னஸை பொறுத்தவரை பிஸ்னஸ் பட் 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 பட்டு போயிட்டே இருக்கணும். தமிழை வந்து அரபி எழுத்துக்கள் பயன்படுத்தி எழுதுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரபி எழுத்துக்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க. நம்ம தமிழில் உள்ள காங்காச்சாவுக்கு பதிலாக அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழையே எழுதுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லையே. இலங்கையில் அது மாதிரி எழுதுவாங்க. அதுக்கு பேர் அராவின்னு பேர். அதுக்கு பேர் தமிழே கிடையாது, அதுக்கு பேர் அராவின்னு பேர். வாசிங்கன்னா தமிழில் தான் இருக்கும்.
ஆனால் எழுதியிருக்கிறது அரபி லெட்டரில் எழுதியிருக்கோம். ஏன்னா அங்கேருந்து வர்ற அரபு மர்ச்சன்ட்டுக்கு தமிழ் தெரியாதுன்றதுனால தமிழ் பொருட்களை பூரா அரபு எழுத்துக்களில் எழுதி கொடுத்துருவாங்க. ஓ, இப்போ வச்சிங்களேன், இங்கிலீஷ் இப்போ ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி நெத்திலி ஃபிஷ், ஆமாம், வஞ்சரம் ஃபிஷ் இப்படி எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி அவங்க எழுதி வச்சுட்டு அதை வந்து வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ எல்லாமே வியாபாரம் தொடர்பாக மாறிக்கிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நெல்லை, இல்லை நெல்லை கூட ஃபுல்லாக சொல்ல முடியுமான்னு தெரில, நெல்லைக்கு தெற்கே உள்ள பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கும் அதுக்கு பேர் வந்து உள்ளி தான். உள்ளி, ஆமாம், உள்ளி 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 நோக்குனீங்கன்னா உள்ளே ஒன்றும் இருக்காது. ஓகே. சில இடத்துல பல்லாரின்னு வாங்க, அது வந்து ஊர் பேர். இல்லை பல்லாரி வெங்காயம் அதான் அதுக்கு. ஏன்னா அந்த ஊரில் தான் அது முதல்ல விளைஞ்சி வந்து, அதனால அது பல்லாரினே வச்சுட்டாங்க, வெங்காயம் பல்லாரின்னு வச்சுட்டாங்க. அதுதான் பேரே. அது முதல்ல அதுக்கு பேர் பெல்லாரி வெங்காயம்னு இருந்தது, கடைசியாக அது பேரே பெல்லாரின்னு ஆகிப்போச்சு. பெல்லாரின்றது கர்நாடக மாநிலத்தில் இருக்க ஒரு ஊர். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற பொருளை கூட நிறைய சொல்ல முடியும். அந்த மாதிரி இப்போ நிலக்கடலைன்னு வாங்க, சில இடத்துல வேர்க்கடலைன்னு வாங்க, சில இடத்துல மல்லாட்டைன்னு வாங்க. ஆக்சுவலாக அந்த மல்லாட்டை தான் வந்து கரெக்டான பேர். ஏன் தெரியுமா? அந்த மல்லாட்டையோட ஒரிஜினல் பேர் வந்து மணிலா கொட்டைன்னு பேர். மணிலா கொட்டை பிலிப்பைன்ஸில் இருக்க மணிலாலேருந்து வந்தது அது. அதனால் அதுக்கு பேர் மணிலா கொட்டை. சரியா? பொட்டேட்டோ, டொமேட்டோலாம் சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்தது. ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நாட்டு உருளைக்கிழங்குடா. டேய், உருளைக்கிழங்கே நம்ம நாட்டுக்கு கிடையாது, அது பிரேசில்லேருந்து வந்தது. நாட்டு தக்காளியே நம்ம ஊரில் இல்லைடா, அது பிரேசில்லேருந்து தான் வந்தது. அன்றைக்கி இன்னொரு இடத்துல பார்க்குறேன், நாட்டு வேர்க்கடலையுடன் நாட்டு சர்க்கரை கலந்து குற்றால நீர் கலந்து செய்யப்பட்ட கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்கிறான். டேய், குற்றால நீர்லாம் ஓகேடா, வேர்க்கடலை வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருக்கு. அது எப்படின்னா உங்கள் ஊரில் நாட்டு வேர்க்கடலை பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தது? இது இப்போ நம்ம ஊர்லேருந்து தானே வருது. அதாவது கண்டுபிடிப்போனா பிலிப்பைன்ஸாக இருக்கலாம். இவங்க சொல்கிறது எப்படி சொல்கிறாங்க? 5000 வருஷமாக இருக்குன்ற வேண்டியது. உடனே யாருக்கு தெரிய போகுது? 5000 வருஷம் பழமையானது. உங்களுக்கு சங்க இலக்கியத்திலே வேர்க்கடலை பற்றி சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஔவையாருக்கு அதிகமான வந்து வேர்க்கடலை தான் கொடுத்தாருன்னு கூட அடுத்தால அடிச்சு விடுவாங்க. அடிச்சு விடுறவனை பற்றி பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஒரு சில இடங்களில் பயன்படுத்த வேண்டிய அவசியமே மற்றவங்களுக்கு இருக்காது. இல்லை, இப்போ இந்த அந்த வட்டார வழக்குன்னு ஒன்று வருது இல்லையா, அது எப்படி வருது சார்? இப்போ மதுரையில் ஒரு இதுக்கு அண்ணேன்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல, அதுதான் சொல்கிறேங்க. அந்த ஊருக்கு மட்டும், அதாவது பயணங்கள் கம்மியாகவும் அந்த இடத்துலையே வாழக்கூடியவர்கள் ஒரே மாதிரி இருக்கும்போது, இப்போ எங்கள் வீட்டில் வந்து என் பையன் வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு வரை பார்த்தீங்கன்னா இந்த சா வரிசையை வச்சே ஓட்டுவான். பேச வராது, எல்லாம் சாலையே சொல்லி ஓட்டிடுவார். சா சா அப்படின்னா சித்தப்பாவை கூப்பிடுன்னு அர்த்தம். சீ சீ அப்படின்னா வேண்டான்னு அர்த்தம். சூ சூ அப்படின்னா உச்சா போகணுன்னு அர்த்தம். சேன்னா நெய் கொடுன்னு அர்த்தம். இப்படியே ஓட்டுவான். இது எங்கள் வீட்டில் மட்டும்தானே புரியும். இப்போ நாங்கள் வீட்டை விட்டே வெளியே வராமையே அங்கேயே இருந்துட்டோம்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியே நாங்கள் பேசி பழகிந்தா அப்புறம் நாங்கள் வெளியே வந்து பேசும்போது யாருக்கும் புரியாதில்ல. அதை போல தான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கிறவங்க அங்கேயே கன்ஃபைன் ஆகி இருக்கும்போது, இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் அண்ணாச்சின்றாங்க, மற்ற எங்கேயாவது அண்ணாச்சின்றாங்களா? இருக்காது. ஏன்? அங்கேருந்து இங்கே குடிபெயர்ந்தவங்கன்னா இந்த கடைக்காரங்களை பார்க்கும்போது அண்ணாச்சி அப்படின்னுவாங்க. அந்த அண்ணாச்சின்னு அவங்க மட்டும் அண்ணாச்சின்றது அவங்க மட்டும் தான். அவங்க மட்டும் எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்ற அண்ணாச்சின்ற வார்த்தை சங்க இலக்கியத்துலலாம் கிடையாது. சரியா? இல்லையா? ஆமாம். ஸோ அப்போ எப்படி இந்த வார்த்தை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில விஷயங்கள்லாம் கவனிச்சிங்கன்னா வேடிக்கை. அப்போ அதோட கனெக்ட் பண்ணால் புரியும். நம்ம வந்து குழாய் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் குழாயின்னு தான் சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுக்கு நல்லிம்பாங்க. நல்லி. நம்ம நல்லி எலும்புன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நல்லிம்பாங்க. ஜீனின்னு சொல்லுவாங்க. ஆமாம். சக்கரைனா வெல்லம். ஆனால் இங்கே வந்து நம்ம சக்கரைனாலே வெள்ளம் தான், சுகர் தான். அது சொல்கிறதே சீனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஜீன்னு சொல்ல மாட்டாங்க, சீனி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் எப்படி அங்கே வந்தது? இதெல்லாமே ஹிந்தி வார்த்தை. சீனி, கம்மி, நல்லி, இதெல்லாமே ஹிந்தி வேர்ட்ஸ். ஹிந்தி வார்த்தைகள் எப்படி திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே போய் உள்ளே ஊடுருச்சு, சம்மந்தமே இல்லாமல். அது எந்த பார்டர்லையும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்சத்தின் போது அது சொல்லுவாங்க. எந்த ஜமீன்தார்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் பேரை மாற்றி சொல்லிடுறேன். சிங்கம்பட்டி ஜமீன்தாரா இல்லை இன்னொருத்தர் ஏதோ ஒரு பட்டி ஜமீன்தார், அந்த குற்றாலம் பக்கத்தில் உள்ள பகுதியில் உள்ளவர். அப்போ வந்து இங்கே வந்து பெரிய பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னப்போ, இந்த பஞ்சத்தில் வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு
எஃப்டிஐ கொண்டு வருவோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான்லேருந்து ஆளுங்களை கொண்டு வந்து அவங்கள வந்து ஸ்வீட்லாம் செஞ்சு விற்க சொன்னார். அப்போ வந்து அங்கே வந்தவங்க இந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே அப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்வீட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை ஸ்வீட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜிலேபி மாதிரியே இருக்கும், ஆனால் வெள்ளையாக இருக்கும். அவங்க வந்தவன் ஒன்றும் செய்ய தெரியாதவன் போல இருக்குது. ஜிலேபி செய்ய சொன்னால் ஜிலேபி மாதிரி வேற ஒன்றை செஞ்சு அதுக்கு வேற ஒரு பேரை வச்சாங்க. அல்வா செய்ய சொன்னால் அல்வா மாதிரி வேற ஒன்றை செஞ்சு அதுக்கு திருநெல்வேலி அல்வா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏமாத்துறாங்க. ஒரிஜினலாக அல்வா இப்படி இருக்காது. ஒரிஜினலாக பாம்பே அல்வா பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி ஜெல்லி ஃபார்ம்லலாம் இருக்காது. அது நல்லா க்யூபாக கட் பண்ணி தனித்தனி பிளாஸ்டிக் கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, வட இந்தியாவுக்கெல்லாம் போகணும். இங்கே நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் போனீங்கனாலே டெல்லி அல்வானே கேளுங்க. டெல்லி அல்வா, பாம்பே அல்வான்னு கேட்டிங்கனாலே கலராக இருக்கும். பச்சை, மஞ்சள், சிவப்புன்னு பல கலர்களில் இருக்கும். அப்படியே கட்டியாக இருக்கும். எடுத்து நீங்கள் கடிச்சே சாப்பிட்லாம். இவன் செஞ்ச அல்வா ஒழுங்காக செய்யாமல் அது கொலன்னு ஆகி அல்வானா இப்படி தான் இருக்குன்னு ஏமாற்றிட்டான் போல இருக்குது எங்கள் ஊருக்காரனை பூரான். ஜிலேபி செய்யறானா ஜிலேபி மாதிரி ஒன்று செஞ்சு அடுக்கி அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். வட்டமாக அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க முன்னாடி. இப்போல்லாம் இருக்கான்னு தெரில. இப்போ எல்லாருமே ஒரே ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க. எந்த ஊருக்கு இப்போலாம் எனக்கு வெளியே போனாலும் ஹோட்டலில் நான்வெஜ் சாப்பிட்றதே பிடிக்கிறது இல்லை. நான்வெஜ் சாப்பிட பிடிக்காதுன்னு இல்லை. முன்னாடிலாம் ஒவ்வொரு ஊருக்கு போனால் அந்தந்த ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ எந்த ஊரில் போனாலும் ஒரே ஃப்ளேவரில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ அதையும் இங்கே பல இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. குழம்பு கிளம்புலாம் கிடையாது சார், வேணா சிக்கன் 65. ஏன்னா சமைக்கிறது ஈஸி. இது சைனீஸ் ஃபுட்டு. இங்கே செட்டிநாடு சிக்கன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது பண்ணுற வேலையே ஜாஸ்தி. இந்த குழம்பு வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பல இடத்துல சாப்பாடு கட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு வைக்கின்ற அப்புறம் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், சிக்கன் குழம்பு கொண்டா, மட்டன் குழம்பு கொண்டாடிட்டு இதெல்லாம் இந்த பஞ்சாயத்தே கிடையாது. சாப்பாடு கிடையாது. பிரியாணி இருக்கு வேணா சாப்பிடு, நான், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ் இப்படியும் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் அவன் அங்கேருந்து வரும்போது இங்கே எல்லாரும் அண்ணன்னு கூப்பிட்றாங்கன்னு அவன் ஒரு மரியாதையா அண்ணாச்சி அண்ணாச்சி. ஓ, அண்ணாச்சி தான் அண்ணாச்சியா மாறிடுச்சா? இப்போ நம்ம ஆளுங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க ஜி அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி அவனும் இது நல்லா இருக்கு, நம்மளும் சொல்லுங்க அண்ணாச்சி அப்படி இப்படின்னு சொல்லி இவனுக்கு ஜி சொல்ல தெரியாமல் அது சீயா மாதிரி அண்ணாச்சி ஆயிடுச்சது. எவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்துருக்காங்க. ஆமாம், அண்ணாவே மரியாதை தான். அது கூட ஒரு மரியாதையை சேர்த்து அண்ணாச்சின்னு ஆகி இப்படி தான் ஒவ்வொரு வட்டத்துலேயும் ஒரு அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸால் சில வார்த்தைகள் வந்து புதுசாக அங்கே ஆட் ஆகிடும். அது ஏன் ஆட் ஆச்சுன்னு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே தெரியாமல் போயிடும். இப்போ நான் சொல்கிறது இதுதான் உண்மையானு கேட்டால் தெரியாது. இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை தாண்டி வேறு எங்கேயும் அந்த இந்த பக்கம் விருதுநகர் பக்கம் வந்துட்டீங்கன்னா கூட அண்ணாச்சிலாம் கிடையாது. சிவகாசி, விருதுநகர் பக்கம்லாம் வந்துட்டீங்கனாலே அண்ணாச்சிலாம் போயிடும். அண்ணாச்சின்றது அங்கே மட்டும்தான். அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். இதை நான் எங்கேருந்து கணக்கு பிடிக்கிறேன்னா, வேறு எங்கேயுமே சர்க்கரைன்னு நம்ம எல்லாரும் தான் சொல்கிறாங்களே தவிர வேறு யாரும் சீனின்னு சொல்கிறது இல்லை. இவன் வந்தவன் ஸ்வீட் செஞ்சவன், அவன் சீனி தான் அவனுக்கு. ஹிந்தியில் சீனி வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, சீனி வந்து ஹிந்தி வார்த்தை. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு பழைய ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அமிதாப் படம் ஒன்று இருக்குது, சீனி கம். ஆமாம், அது ஜீனி கம் இல்லை, சீனி கம் தான், CHE தான், சீனி கம். அப்போ அதை பார்க்கும்போது தான் தெரியுது சீனி, கம்மி, நல்லி இப்படி நிறைய ஹிந்தி வார்த்தைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் அது தமிழ்னு நினச்சே பயன்படுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த சில வார்த்தைகள்லாம் இருக்குது, இந்த விளக்கமாறு, சில இடங்களில் வெறும் மாறு, சில இடங்களில் அதுக்கு இன்னொரு சீமாறு அப்படின்னு நிறைய, அதுக்கே ஒரு நிறைய பேர் இருக்கேன். ஆனால் வசதிக்காக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி பழகிறது தான். அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க சொல்லி பழக விளக்குமாறுன்றது தமிழில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா காலமேக புலவர் வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு, விளக்குமாறு அப்படின்ற ஒரு வார்த்தையே வருது. முருகனை பற்றி ஏதோ பாடும்போது இந்த எதுவோ விளக்குமாறும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீடு செஞ்சு பாடியிருப்பார். அந்த இடத்துல விளக்குமாறு அப்படிங்கிறது வந்திருக்கு. விளக்குமாறு அப்படின்னா இந்த இடத்தை சுத்தமாக விளக்குமாறு செய்யக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எதனால் சீமாறுனா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியிலேருந்து வந்ததாக இருக்கும். சீமையிலேருந்து வந்த விளக்குமாறு அப்படின்றதுனால சீமாறு அப்படின்னு அதுக்கு பேர் மாறி இருக்கலாம். சீமை அப்படின்ற வார்த்தை வந்து ஃபாரினை குறிக்கக்கூடியது. ஸோ அப்படி ஒரு பயன்பாட்டில் வந்திருக்கலாம். இப்போ இந்த ஒரு காலத்தில் வந்து கரப்பாம்பூச்சி வந்து வீட்டில் பணம் கொளிக்கும்பாங்க.
அது எதனால? ஒரு காலத்தில் வந்து மிளகா வத்தல் வந்து இம்போர்ட் ஆச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வெறும் மிளகு தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. மிளகான்றதே ஒன்று கிடையவே கிடையாது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே கிடையாது. தென் அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்குன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே வந்து ஒரு காய் ஒன்று இருக்குது, அது பெல் மாதிரி இருக்குது. அதை கடிச்சு பார்த்தா பெப்பர் மாதிரியே காரமாக இருக்குது அப்படின்னு ஸ்பெயின்காரன் கண்டுபிடிக்கிறான். அதனால தான் அதுக்கு பேரே வந்து பெல் பெப்பர்னு பேர் வைக்கிறான். மிளகாக்கு வந்து ஒரிஜினல் பேர் வந்து பெல் பெப்பர் தான் அவனுக்கு வச்ச பேர். அந்த ஒரிஜினல் அந்த பிரேசிலோட நேட்டிவ் பீப்புள் என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை அவங்க வச்ச பேர் பெல் பெப்பர், பப்ரிகாஸ். இந்த பேர் எல்லாமே பெப்பரை ஓரியன்டாகவே இருக்கும். ஏன் தமிழில் கூட அதுக்கு பேர் என்னது? மிளகு காய் தான். மிளகு காய் தான் மிளகாய். அதை வந்து வத்தலாக்கி போட்டு மூட்டையில் கொண்டாந்து போடும்போது கப்பல்லேருந்து அந்த வத்தல் மூட்டையில் கரப்பாம்பூச்சி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண மிளகா வத்தல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி கரப்பாம்பூச்சி வந்தால் பணம் வரும் அப்படின்ட்டாங்க. சரியா? இது வந்து இப்படி கால ஓட்டங்களில் அதுவும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடு அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவங்க பேசுகிற தமிழ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட பயன்பாடுகள், அவங்களுடைய வியாபாரம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மற்ற மக்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். அப்போ அதுக்கேற்ற போல் அந்த மொழி மாறும். எல்லா இடங்களும் பயன்பாடும் சமூக கலப்புகள், யாரோட நாம் கலந்து பழகுறோம் அப்படின்றத பொறுத்து நிறைய மாறும். இப்போ பெரம்பூர் சைடில் இருக்கிற மக்கள் பேசக்கூடிய தமிழ் வந்து அவங்களும் நார்த் சென்னையில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த பெரம்பூரில் இருக்கிறவங்க மட்டும் பேசுகிற தமிழே பார்த்தீங்கன்னா அதுக்கும் தண்டார்பேட்டையில் பேசுகிற தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். காரணம் என்னென்னா இந்த பெரம்பூர் பகுதியெலாம் இருக்கு, அந்த ஐசிஎஃப் பக்கம், அங்கே வந்து நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ் உண்டு. அவங்கள சொல்கிறதே சட்டக்காரன் அப்படின்வாங்க. நம்ம ஆளு பேர் பாடியாக சுற்றிட்டு இருக்கவன், இவன் பேர் பாடியாக சுற்றிட்டு அவனை சட்டக்காரன்னு சொல்கிறது. சட்டம் போட்டுருவான், வேற ஒன்றும் இல்லை, அதுக்காக சட்டக்காரன். அவங்க பேசுகிற மொழி வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். அது நிறைய இங்கிலீஷ் கலந்துருக்கும். ஏன்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் அங்கே இருக்க மக்களோட பழகும்போது அந்த இங்கிலீஷ் பழகி தான் ஆகும். அது மட்டும் இல்லை, அவங்களோட ஃபுட்டு, அவங்க குக்கிங்கு எல்லாமே வேறு. ஸோ அதுக்கேற்றாறு போல் அவங்க சண்டே தான் காலையில் முதல்ல போர்க் வாங்கிட்டு வாம்பாங்க. சண்டே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் போர்க் அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் மாறிட்டாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட நம்ம ஊர் சாம்பார் ரசம் மாதிரி ஆகிட்டாங்கன்னு வைங்களேன். காரக்குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரி ஆகிட்டாங்க. என் கூட ஒரு பையன் வேலை பார்த்தான், ரிச்சர்ட் பாட்டர்னு பேர். நான் பேர் தான் ரிச்சர்ட் பாட்டர், ஆங்கிலோ இந்தியன். பெரிய வெள்ளைக்கார பையன். என்ன கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு பார்த்தா சோறும் புளிக்குழம்பும் கொண்டு வந்திருக்கான். இதில் என்னது அப்புறம் நீ வெள்ளைக்காரனா இருந்து என்னடா பண்ண, நீ தான் ஆல்மோஸ்ட் தமிழன் ஆயிட்டிய அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணலான்னீங்களா. இப்படி பல்வேறு சமூகங்கள் மாறும்போது சேரும்போது அவர்கள் மொழி நமது மொழி ரெண்டும் கலக்கும்போது ஒரு புது விதமான ஒரு விஷயமா மாறும். சொல்ல ஒன்றும் இல்லை, இப்போ என் மனைவியார் வந்து தஞ்சை பகுதியை சேர்ந்தவர். எனக்கு திருநெல்வேலின்னு தான் பேர். ஆனால் திருநெல்வேலி ஸ்லாங் எனக்கு வராது. நான் ரொம்ப வருஷமாக எந்த ஊர்லேயுமே நிரந்தரமாக இருந்தது இல்லைன்றதுனால எனக்கு அந்த எந்த ஊர் ஸ்லாங்குமே வராது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எல்லா ஊர்லேயும் ஒரு வருஷம் தான் படித்தேன் அப்படின்னு. அதனால் எனக்கு எந்த ஊர் ஸ்லாங்குமே வராது. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் என்னோட இது. இப்போ எங்கள் அம்மா மற்றவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கில் தான் பேசுவாங்க. இன்னும் என்னுடைய சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, தாராவிலே பிறந்து வளர்ந்தவங்க. ஆனால் அவங்க திருநெல்வேலி ஸ்லாங் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழே திருநெல்வேலி ஸ்லாங் தமிழ் மட்டும்தான். ஹிந்தி நல்லா தெரியும், தமிழில் பேசணுன்னா திருநெல்வேலி ஸ்லாங்கில் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அந்த திருநெல்வேலி ஸ்லாங்லேயே பேசி பழகினவங்க. இப்போ என் அம்மாவையும் என் ஒய்ஃபையும் பேச சொன்னோம்னா எனக்கு நல்ல காமெடியாக பொழுது போகும். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு புரியாது. கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க அப்படிம்பாங்க. நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க, அப்புறம் தான் தெரியும் அது மெதுவாக பண்ணுங்கன்னு சொல்கிறது அப்படி சொன்னாங்களாம். அதான் இவங்க வந்து மெதுவாக பண்ணுங்கம்பாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, பைய பண்ணு அப்படிம்பாங்க. இப்போ பைய பண்ணவா நான் பொதுவாக பண்ணவா, இவங்க மெத்தையை சொல்கிறாங்களா அவங்க கட்டப்பையை சொல்கிறாங்களான்னு கேட்குற ரெண்டு பேருக்கும் மென்டல் ஆகிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒவ்வொரு வகையான ஸ்லாங்கு இருந்துகிட்டே இருக்கும். அதான் சொன்னேன், இப்போ திருநெல்வேலிக்கு மாவட்டத்துக்கு தெற்க பார்த்தீங்கன்னா உள்ளிம்பாங்க, வெங்காயத்தை ஈருள்ளிம்பாங்க, பூண்டை வந்து வெள்ளுள்ளிம்பாங்க. இது வேற எங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்தா கர்நாடகாவில் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கும். சும்மா ஒரு குக்கிங் சேனலில் பார்த்துட்டு இருக்கேன், என்ன 4 ஈருள்ளி பெட்டுக்கும் அது தப்பு, நல்ல ஈருள்ளிலாம் வருது, வெள்ளுள்ளிலாம் வருது. நிறுத்தி நிதானமாக கேட்டு பார்த்தா கன்னடத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, அங்கே திருநெல்வேலியில் பேசுகிற அந்த உள்ளின்றது இங்கேயும் வருதா அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்லாங் எப்படி வந்துச்சு, இந்த ஸ்லாங்கில் இது வசந்ததா இது மட்டமானதா அப்படின்னு பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப தவறான செயல். மெட்ராஸ் தமிழ் அப்படின்னு சொன்னாலே அது கலீஜு அப்படின்னு சொல்லிடுறது அவங்க பாஷையிலே. கலீஜுன்றதே வந்து தமிழ் அந்த இதில் உள்ள வார்த்தை தான். கலீஜுனா வேற ஒன்றும் கிடையாது. பாரசீகத்தில் அழுக்குன்னு அர்த்தம். சோக்காளி அப்படிங்கிறது பாரசீக வேர்டு. சரியா? இது மாதிரி நிறைய வார்த்தை இருக்குது. சோஃபா,
சர்பத்து, இது எல்லாமே பாரசீகம் தான். ஸோ அந்த வார்த்தையெல்லாம் நம்ம உள்ளே கலந்துட்டோம், தமிழில் கலந்துருச்சு. அதில் வந்து சென்னை தமிழில் வந்து பல்வேறு மொழி வேகமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கலந்துருக்கு. ஒரு 200 வருஷத்துக்குள்ள பவர்ஃபுல்லி இன்ஜெக்டட்ன்ற மாதிரி. மற்றதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக உள்ளே சேர்ந்தது. அதனால கொஞ்சம் நேச்சுரலைஸ் ஆகிடுச்சு. திருநெல்வேலி தமிழில் ஹிந்தி இருக்குன்னு சொன்னால் யாராவது ஒத்துப்பாங்களா? இருக்குது. யாருக்கு தெரியும்? இன்னும் கொஞ்சம் உட்காந்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணோம்னா மதுரை தமிழ்லையும் ஹிந்தி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு மொழி இருக்கும். இதில் வந்து இது பளிச்சுன்னு தெரியுதுன்றதுக்கு காரணம் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் பல மொழிகள் உள்ள திணிக்கப்பட்டதுனால அந்த மொழி வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி அந்த காலத்தில் அந்த அத்தனை வார்த்தையும் தெரிஞ்சால் தான் பேசவே முடியும். இப்போ நீங்கள் போகிறீங்க, வண்டியில் ஏறுறீங்க, யாரோ ஒரு நார்த் இந்தியன் ஏறான்னு வச்சுங்களேன், இங்கிலீஷே தெரியாத டிரைவர் தான். ஆனால் அவன் என்ன பேசுவான்? சார் ஏர்போர்ட் சார், அவன் கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஏர்போர்ட் போகணுமா அப்படின்னு கேட்குறான்ற கம்யூனிகேஷன் அங்கே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இங்கே இருக்க தமிழர்கள் வந்து வந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பாரசீகம் பேசக்கூடியவர்கள், இங்கிலீஷ் பேசக்கூடியவர்கள் எல்லோரோடையும் கலந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது அவர்களுக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த தமிழில் பேசி பழகி அது கடைசியில் வேறு வழி இல்லாமல் பேசும்போது வீட்லேயும் வாய் தவறி அந்த வார்த்தை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வீட்லேயே அது டே டு டே யூசேஜ்லேயே அது வர மாதிரி ஆகிடும். அப்படி ஆகிதான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வட்டார சொற்கள் மாறிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சார். நிறைய இந்த வட்டார வழக்கு பற்றியும் இந்த மொழி பற்றியும் இந்த மொழி எப்படி கலப்பு மொழியாக மாறுச்சு அப்படின்றத பற்றியும் பல தகவல்கள் சொன்னீங்க. ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.